இப்போ வந்து நம்ம 8வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k யின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இது 3மே வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது. அப்ப வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கிறத வந்து நம்ம tன்னு எடுத்துக்கிடுவோமா? இது வந்து உறுப்பு. அப்ப வந்து இது t1. 2வது உறுப்பு t2. 3வது உறுப்பு t3. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்ப வந்து அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கணும்னா அதுக்கு என்ன ரூல்னா, அதாவது t2 அதாவது 2வது உறுப்புல இருந்து உறுப்ப கழிச்சு வர்ற ஆன்சரும், அதே மாதிரி 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்ப கழிச்சு வர்ற ஆன்சரும் சமமா இருக்கணும். அது வந்து அது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது 2ஓட பொது வித்தியாசமும் சமமா தானே இருக்கணும். அதுக்காண்டி. இப்ப வந்து t2 இருக்கிற இடத்துல வந்து நம்ம t2 ஓட வேல்யூ அதாவது 18 - kன்னு போடுவோம். இப்போ மைனஸ் t1 இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன போடுவோம்? 3 + kன்னு போடுவோம். ஈக்குவல் டு இந்த t3 இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? 5k + 1ன்னு போடுவோம். இந்த t3 யோட வேல்யூ இதுல போட்டிருக்கோம். மைனஸ் t2 இருக்கிற இடத்துல t2 ஓட வேல்யூ போடுவோம். என்னது? 18 - k. இப்ப வந்து 18 - kவா? இந்த மைனஸ வந்து நம்ம உள்ளக கொண்டு வந்து பெருக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? அதாவது -3ன்னு கிடைக்குமா? அதே இந்த பிளஸ் மைனஸும் மைனஸ் ஆயிருமா? அப்ப -kன்னு கிடைக்குமா? இங்க வந்து 5k + 1 இந்த மைனஸ வந்து நம்ம உள்ளக கொண்டு போய் பெருக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? -18ன்னு கிடைக்குமா? இந்த மைனஸ் இங்க பெருக்குனா ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப வந்து மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா? அப்ப வந்து +kன்னு கிடைக்குமா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போறோம். k எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போறோம். இங்க 18 இருக்கா? அந்த 18 அப்படியே இங்க இருக்கும். இந்த -k இந்த சைடு போனா +k ஆயிரும். இந்த -3 நம்பர் தானே, அதனால இது இங்க அப்படியே இருக்கும். இந்த -k இந்த சைடு போனா +kன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 1 இந்த +1 இந்த சைடு வந்தா -1ன்னு ஆயிரும். இந்த -18 இந்த சைடு வந்தா +18ன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க மிச்சம் என்ன இருக்குது? 5k + k அப்படின்னு இருக்குது. 18யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? -3 -1ன்னா நமக்கு வந்து -4ன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு இதுல வந்து 1k இன்னொரு k அதாவது 3k + 5k அப்போ வந்து நமக்கு 8kன்னு கிடைக்குமா? 36ல இருந்து 4 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 32ன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 8k. அப்போ வந்து நமக்கு k யோட வேல்யூ தான் தேவை. இங்க 32 இருக்குது. இந்த 8 வந்து இது கூட பெருக்கலா இருக்கா? இந்த சைடு வந்தா வகுத்தல் ஆயிருமா? அப்ப வந்து k ஈக்குவல் டு 32/8ன்னு கிடைச்சிருமா? இப்ப வந்து இதை நம்ம வகுக்க போறோம். இதுல வந்து ஒவ்வொரு 8 4 8 32 அப்ப வந்து k ஈக்குவல் டு 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சம்ல என்ன கேட்டிருக்காங்க? k யின் மதிப்பை காண்கன்னு தானே கேட்டிருக்காங்க. k யோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.